வணக்கம் மக்களே! எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனல்ல தொடர்ந்து உங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸா இருக்கட்டும், டவுட் கிளியரன்ஸ் செக்ஷன்னு எல்லாமே தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ப முக்கியமான சாப்டர பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியினுடைய டீட்டெயில் ஆன்சர் பேப்பர் அனலைசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எவ்வளோ படித்தாலும் சரி, என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் சரி, மார்க்கே வரமாட்டேங்குது, நம்ம எப்படி சென்டம் எடுக்கிறது, என்ன எழுதுனா எப்படி மார்க் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அவங்க 63 மார்க் எடுத்திருக்காங்க, எப்படி அந்த 7 மார்க் அவங்க விட்டுருக்காங்க, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம எப்படி சென்டம் எடுக்கலாம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் மார்க் அலாட் பண்ணுறாங்க, எப்படி மார்க் போடுறாங்க அப்படின்ட்டு ஏ டு Z ஃபுல் அனலைசிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக ஒரு 2 விஷயம் பண்ணணுங்க. என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் என்ன மாதிரியான தப்பு அவங்க பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் கிட்டேருந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இந்த மாதிரியான வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக மட்டுமே தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோ, இம்பார்ட்டன்ஸான வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வீடியோக்கு 1000 லைக் வந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்காக நானே கோல்டன் 3 மார்க் கொஸ்டின், 12th கெமிஸ்ட்ரிக்கான கோல்டன் 3 மார்க் கொஸ்டின் நானே அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையுமே பாருங்கள், படிங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. கொஸ்டின் வைஸாகவும் சரி, பேஜ் வைஸாகவும் சரி, எப்படி மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத போட்டிருக்காங்க. அது எல்லாமே உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சூஸ் எழுதியிருக்காங்க. சூஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜில் ஒரு 12, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஆன்சர் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு மார்க்குன்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 15மே கரெக்டாக எழுதியிருக்காங்க. 15 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். நிறைய கிட்டத்தட்ட 15ல் ஒரு 10லேருந்து 12 பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக்லேருந்தே வந்துடும். ஒரு 3, 4 தான் பார்த்தீங்கன்னாக்கா புக் இன்சைட்லேருந்து வரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த புக் இன்சைடில் இருக்க கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ புக் பேக் இருக்கிறத தரவு பண்ணி வச்சுருங்க. புக் இன்சைடுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா, இம்பார்ட்டன்ஸான உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தாலே போதும். 15க்கு 15 மார்க்குமே எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மார்க் பார்ட் 2. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்துக்குமே கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போடுறது அப்படின்றது ரொம்ப கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் இல்லைனாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமாக அடித்து விட்டு போயிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்குமே கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மார்க்காக இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாயிண்ட்டு ஆஃப் மார்க் 2 மார்க். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருத்துறவங்களுக்கு கீ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் உங்களுடைய பேப்பரில் இருந்தனாலே போதும், அழகாக உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 18வது கொஸ்டினாக இருக்கட்டும், இந்த 19வது கொஸ்டின் 2 மார்க், அதை பாருங்கள். 20வது பாருங்கள், அழகாக அந்த பாயிண்ட்டுக்கு டிக் பண்ணி ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கீழே அந்த ஆன்சர் இருந்திருக்கு, அது உங்கள் பேப்பரில் இருந்திருக்கனால ஒரு மார்க் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ 20வது கொஸ்டினுக்குமே 2 மார்க் எடுத்துகிறாங்க. 21வது கொஸ்டின் 2 மார்க் எடுத்துகிறாங்க. இப்போ 24வது கொஸ்டினுக்கு வருவோமே. 24வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா சிஓசி கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். இப்போது 12th ஸ்டாண்டர்ட் இந்த கம்பல்சரி கொஸ்டின் தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். சிஓசி கொஸ்டினுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க. இருந்தாலுமே
ராங்கா தான் எழுதி வச்சுருக்காங்க. சரியான அந்த கீழ இருக்கக்கூடிய ஆன்சர் அதில இல்ல. அதனுடைய ஆங்கிள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்கணும். அதெல்லாம் எழுதாம விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 2 மார்க் அதில அப்படியே போயிடுச்சு. ஸோ சரியா அவங்க அட்டெண்ட் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மார்க் வருவோம். பார்ட் 3. 3 மார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா, பிரிச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 1 மார்க் போட்டிருக்காங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்டுக்கு அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. ஆனா மார்க் அலாட் பண்ணல. அப்படியே நீங்க 5த் பாயிண்ட்டுக்கும், 6த் பாயிண்ட்டுக்கும் வாங்கலாம். அங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மார்க் போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கீழ அந்த அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணக்கூடியவங்க கீழ அந்த ஆன்சர்ஸ் தான் இருக்கு. அதை இவங்க கிட்ட அவங்க என்ன ஆர்டர்ல எழுதியிருந்தாலுமே அழகா மார்க் போட்டு போயிடுறாங்க. அதனால நீங்க அத பயப்படவே தேவையில்ல. எது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டா இருக்கோ, அத நீங்க அழகா எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். அழகா நீங்களுமே 3 மார்க் எடுத்துடலாம். இப்போ 27வது கொஸ்டினுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, அழகா அவங்க 3 மதிப்பெண் எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 28வது கொஸ்டின் அதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 3 மதிப்பெண் எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 30வது கொஸ்டினுமே 3 மார்க் எடுத்துட்டாங்க. இந்த ரீஜன் வர கொஸ்டின்ஸ்ல நீங்க ஈஸியா அழகா மார்க் எடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீஜன் வர கொஸ்டின்லயுமே நம்ம டெஃபினிஷனும், அதனுடைய ஈக்குவேஷனுமே எழுதிட்டாலே போதும். அழகா நம்ம 1½ மார்க் கிட்ட சாலிடா வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அத கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 32வது கொஸ்டின். அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடிக்டிவ்ஸ். அதில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுட் அடிக்டிவ்ஸ்னுடைய டீட்டெயில்டான ஆன்சர் அவங்க எழுதல அப்படின்னு நினைக்கிறேன். நான் படிச்சு பார்த்த அளவுக்கு அதுதான் தெரியுது. அவங்க கரெக்ட்டான அந்த டீட்டெயிலான அந்த ஆன்சர் கீழ இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸ் இதில இல்ல போல. நெறைய எழுதி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மார்க் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த முக்கியமா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதில இல்ல போல. அதனால இதுலயுமே அவங்களுக்கு 1 மார்க் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, 3 மார்க் கம்பல்சரி 33 கொஸ்டின். என்னடா மேல எல்லாருமே தப்பு போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. கீழ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு பேராவ பார்த்தீங்கன்னாக்கா, டிக் பண்ணி 3 மார்க் அங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான அந்த விஷயம் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆனா கீழ எழுதி வச்சிருக்காங்க. மேல எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணல. கீழ அவங்களுக்கு தேவையான ஆன்சர் அதில இருந்திருக்கு. அதனால டிக் போட்டு 3 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவரைக்குமே 2 மார்க், 3 மார்க் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட் 4ல பார்த்தீங்கன்னாக்கா, 5 மார்க் கொஸ்டின். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 5 மார்க் ரொம்ப தரோவா தெரியுது. எனக்கு 5 மார்க்குமே அப்படியே தெரியும். நான் வந்து கிளியரா எழுதிருவேன். ஒரு தப்பு கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் எழுதிட்டக்கு அப்புறமே கூட 5 மார்க் எழுதலாம். ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 5 மார்க் எல்லாமே 5 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா திருத்துறவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருந்தாலுமே அழகழகா மார்க் போட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க நல்லா படிச்சிருக்கேன். என்னால 5மே வந்து தரோவா எழுத முடியும். எந்த ஒரு தப்புமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே சூஸ் எழுதினதுக்கப்புறம் 5 மார்க் எழுதிடலாம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாரி இந்த 5 மார்க் எழுதும்போது இந்த ஏபி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா போடுங்க. ஏலயுமே சப்போஸ் ஒரு 2 கொஸ்டின்லாம் கேட்டா 1, 2 அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 4 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜோன் ரீஃபைனிங் மெத்தட்ல வந்து அவங்க வந்து சரியா அத வந்து டெஃபினிஷன் குடுக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிறிஸ்டலைன் ப்ராசஸ் மெட்டல் அப்படின்னு வரணும். அவங்க அந்த வந்து கிறிஸ்டலைன் இம்பியூரிட்டி மெட்டல் அப்படின்னு மாரி குடுத்து வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு 1 மார்க் சரியா குடுக்கல. 4 மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா, அழகா எழுதி வச்சிருக்காங்க. 35வது கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னாக்கா, அழகா எழுதியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த டிப்ஸை நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ நீங்கள் என்ன படித்தாலுமே சரி, எக்ஸ்ட்ராவாக ஒரு 2, 3 பாயிண்ட் ஆட் பண்ணி படிங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 5 மார்க் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் முக்கியமாக எழுத போகிறீங்க அப்படின்னா, கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 பாயிண்ட்டோ இல்லை 1 பாயிண்ட்டோ மினிமம் ஒரு 6 பாயிண்ட்டாவது 6லேருந்து மேக்ஸிமம் ஒரு 7, 8 பாயிண்ட்டாவது படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் மறந்து போனாலும் கூட, ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் மறந்து போனால் கூட, நீங்கள் அந்த இதை மேனேஜ் பண்ணி அழகாக உங்களால் 5 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட்டோ எழுத முடியும். சப்போஸ் ஒன்று தப்பானா கூட ஒரு 5 இதுவுமே கரெக்டாக இருக்கே அப்படின்னு நினச்சி அவங்களும் கொஞ்சம் மார்க் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னாக்கா, எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ தயவு செஞ்சு கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 35வது கொஸ்டின் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அழகாக 5 பாயிண்ட் எழுதிட்டு டயக்ராம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. 5 மார்க் போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின்
அதுவுமே ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. 5 மார்க் வாங்கிட்டாங்க. 36வது கொஸ்டினுக்குமே எழுதியிருக்காங்க. 5 மார்க் வாங்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 37வது கொஸ்டின். இதில பார்த்தீங்கன்னாக்கா 4 1/2 வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே 5 கணக்கில தான் அது வந்திருக்கு. அதனால 5 மார்க் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல கொஞ்சம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த அதனால ரவுண்ட் போட்டு அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, வெறும் இவங்களுக்கு 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார்மலினுடைய யூசஸ பார்த்தீங்கன்னா, இவங்க கரெக்ட்டா எழுதிட்டாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா, கிளைகோசைடிக் லிங்கேஜ்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க சரியா குடுக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளைகோசைடிக் லிங்கேஜ்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க சரியா குடுக்காம, ஆர்என்ஏ, டிஎன்ஏ உடைய காம்பவுண்ட பேஸ் பண்ணியே இவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய எழுதிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அப்படியே இதில வந்து 3 மார்க் போயிடுச்சு. இதில ஒரு 3 மார்க், அதில ஒரு 2 மார்க், நடுவுல ஒரு 1 மார்க் அப்படின்ட்டு மொத்தமுமே 7 மார்க் போயிடுச்சு. ஸோ நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாலுமே போதும். அழகா உங்களுக்கு மார்க் வந்துருங்க. அதேபோல நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, கம்பல்சரியா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா கம்பல்சரி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அப்ப நீங்க அந்த கம்பல்சரி அட்டெண்ட் பண்றதுக்கு ரிப்பீட்டடான ஆல்ரெடி நடந்த பப்ளிக் எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் அதெல்லாமே அனலைஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியாக ஈஸியாக அட்டெண்ட் பண்ண போயிடலாம். 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கினுடைய கோல்டன் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரி 5 மார்க் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலுமே போதும், ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். அதே போல் ஆர்கானிக்கை நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி படிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்லையுமே சம்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஆர்கானிக் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் 5 மார்க்லையுமே லாஸ்ட் 2 கொஸ்டின் ஆர்கானிக் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ஆர்கானிக் நல்லா படிச்சிருந்தா அப்படின்னாக்கா ஈஸியாக சென்டம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக ஆர்கானிக் படிச்சிருங்க. அதில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி அதையாவது நீங்கள் படிங்க. அது வந்துருச்சு அப்படின்னாக்கா ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ இந்த பேப்பரை நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக அவங்க எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த 7 மார்க் விட்டு போயிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எப்படி எழுதுனா சென்டம் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் அனலைசஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நீங்களும் இதே போல் ப்ரெசன்டேஷன் பண்ணி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கம்பல்சரி 100% சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெறும் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க. இதே ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஃபிசிக்ஸுக்காக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக இருக்கட்டும், பயாலஜிக்காக இருக்கட்டும், தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதே ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதினீங்க அப்படின்னாக்கா நீங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக சென்டம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய உங்கள் நண்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இப்படிலாம் எழுதுனா ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம்ப்பா அப்படின்றத அவங்ககிட்டயும் சொல்லி அவங்களுமே சென்டம் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.